இப்போ நம்ம பார்க்க போகிற ஐடி ரிசர்ச் கொஸ்டினை உங்களால் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் ஏஎல்பி சிபிடி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு மீனிங். இல்லை என்னால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். விச் சாஃப்ட்வேர் இஸ் யூஸ்டு டு மேனேஜ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்? கணினி வன்பொருளை நிர்வகிக்க எந்த மென்பொருள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேர் இருக்குது. என்னென்ன ஹார்ட்வேர்லாம் இருக்குது? சிபியூ இருக்குது, மெமரி இருக்குது, கீபோர்டு இருக்குது, மவுஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை மேனேஜ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஓஎஸ் என்ன பண்ண தெரியுமா? ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணும். சாஃப்ட்வேருக்கும் யூசருக்கும் நடுவில் பிரிட்ஜ் மாதிரி செயல்படும். எல்லா டிவைசஸையும் மேனேஜ் பண்ணும். இப்போ ஆப்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள். கம்பைலர் ப்ரோக்ராமை கன்வெர்ட் பண்ணும், ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணாது. ஸோ நம்மளோட ஆப்ஷன் ஏ வராது. ஆன்டிவைரஸ் வைரஸை ரிமூவ் பண்ணும், அதனால ஆப்ஷன் சியும் வராது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இது உங்களை விண்டோஸ்லேயோ இல்லை உங்கள் மொபைல்ஸ்லேயோ இருக்கக்கூடிய ஒரு ஆப், ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை நீங்கள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. அப்போது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் வராது. ஓஎஸ் ஹார்ட்வேர்லாம் என்ன பண்ணுது? மேனேஜ் பண்ணுது. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் டஸ் ஹெச்டிடிபி ஸ்டாண்ட் ஃபார்? ஹெச்டிடிபி என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். நம்ம ப்ரௌசரில் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறப்ப யூஆர்எல் என்னென்னு வரும் பார்த்துருக்கீங்களா? ஹெச்டிடிபி இல்லைனா ஹெச்டிடிபிஎஸ்ன்னு வரும். இதுதான் அந்த ஹெச்டிடிபி. ஹெச்டிடிபி என்ன பண்ணும்? ப்ரௌசருக்கும் சர்வருக்கும் இடையில டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால், செட் ஆஃப் ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்களேன். வெப்பேஜஸ் HTML அனுப்புறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஆப்ஷன் பாருங்கள், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இதுதான் நம்ம ஹெச்டிடிபியோட விரிவாக்கம். மற்ற எல்லாமே தப்பு. இந்த மாதிரி ஆக்ரோனிம்ஸும் என்ன பண்ணுங்க, நிறையா பார்த்து வச்சுக்கோங்க. வாட் டஸ் பயாஸ் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு கேட்குறாங்க. பயாஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன? இதுதான் கொஸ்டினை. கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? ஓஎஸ் லோட் ஆகும். லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரோக்ராம் ரன் ஆகும். அதுதான் இந்த பயாஸ். இது ஹார்ட்வேரை செக் பண்ணும். போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓஎஸ்ஸை லோட் பண்ணும். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் தான் நம்மளோட என்னது ஆன்சர். ஆப்ஷன் பி. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பயாஸ்ன்றது கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகிறப்ப ரன் ஆகும். ஹார்ட்வேரை செக் பண்ணிவிட்டு ஓஎஸ்ஸை லோட் பண்ணும். பூட்டிங் இல்லை ஸ்டார்ட்னா பயாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் எம்எஸ் வேர்ட் விச் ஷார்ட்கட் இஸ் யூஸ்டு டு பேஸ்ட்? எம்எஸ் வேர்டில் பேஸ்ட் செய்வதற்கு எந்த குறுக்கு வழி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது கேட்குறாங்க. நம்ம டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி வேறு இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? இந்த பேஸ்ட் பண்ணுற ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். Ctrl+X இது கட் பண்ணி காப்பி பண்ணும். Ctrl+C இது காப்பி மட்டும் பண்ணும். அதனால இதுவும் நம்மளோட ஆன்சராக இருக்காது. Ctrl+Z இது அண்டு, ப்ரீவியஸ் ஆக்ஷனை கேன்சல் பண்ணும். முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை கேன்சல் பண்ணி விட்றோம். ஸோ Ctrl+V தான் நம்மளோட ஆன்சர். காப்பிக்கு Ctrl+C, கட்டுக்கு Ctrl+X, பேஸ்ட்டுக்கு Ctrl+V, அண்டு பண்ணுறதுக்கு Ctrl+Z. Which of the following is not a web browser? பின்வருவனவற்றில் எது இணைய உலாவி அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. வெப் ப்ரௌசர்னா என்ன? இன்டர்நெட்டில் வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்? கூகுள் க்ரோமை சொல்லலாம், மொசில்லா ஃபயர்பாக்ஸை சொல்லலாம், சஃபாரி சொல்லலாம். இப்போ ஆப்ஷன்ஸை பாருங்கள். க்ரோம்ன்றது ஒரு வெப் ப்ரௌசர். ஆனால் என்ன கேட்குறாங்க? எது வெப் ப்ரௌசர் கிடையாதுன்னு கேட்குறாங்க. அப்போ க்ரோமை கேன்சல் பண்ணிடலாம். ஃபயர்பாக்ஸும் ஒரு வெப் ப்ரௌசர் தான், அப்போ ஃபயர்பாக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். சஃபாரியும் ஒரு வெப் ப்ரௌசர் தான், அதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஆண்ட்ராய்டுன்றது ஒரு வெப் ப்ரௌசர் கிடையாது. ஆண்ட்ராய்டுன்றது ஒரு ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மொபைல் டிவைசஸில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஆண்ட்ராய்டை சூஸ் பண்ணிக்கிறோம். விச் டைப் ஆஃப் மெமரி இஸ் நான் வாலடைல் அண்ட் கேன் பி எரேஸ்ட் அண்ட் ரீப்ரோக்ராம்டு? எந்த வகை நினைவகம் நிலையானது மற்றும் அழிக்கப்பட்டு மீண்டும் நிரலாக்கம் செய்யக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க. நான் வாலடைல் மெமரினா என்ன? பவர் ஆஃப் ஆனாலும் டேட்டா சேஃபாக இருக்கும், அதுதான் நான் வாலடைல் மெமரி. அதோட கொஸ்டின் இன்னொரு க்ளூவும் கொடுக்குது. எரேஸ் பண்ணிவிட்டு ரீப்ரோக்ராம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆப்ஷன்ஸை பாருங்கள். இந்த SRAM, DRAM ரெண்டுமே வாலடைல் மெமரி. பவர் ஆஃப் ஆனோன்னா டேட்டா என்ன ஆகிடும்? போயிடும், இருக்காது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த கேட்ச் பாருங்கள். இது ஃபாஸ்ட் மெமரி தான், ஆனால் இது வாலடைல். இதுவும் என்ன பண்ணிடும்? டேட்டா போயிடும், டேட்டா இருக்காது. அதனால நம்ம கேட்சை என்ன பண்ணிக்கிறோம்? ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஆப்ஷன் சி WPROMனு இருக்கா? இந்த WPROMன்றது எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம். இதை எரேஸ் பண்ணியும் திரும்ப ப்ரோக்ராம் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால தான் இது ஸ்பெஷல் மெமரி. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் சி. த இன்டர்நெட் வாஸ் டெவலப்டு பை அப்படின்னு கேட்குறாங்க. இணையத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹிஸ்ட்ரி கான்செப்ட் பாருங்கள். இன்டர்நெட் ஆரம்பத்தில் எப்படி வந்துச்சு? முதல்ல உருவாக்கப்பட்டது ஒரு நெட்வொர்க், அது ஆப்ரானெட், அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க். இது யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டோட டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட். இதுலேருந்து தான் இன்டர்நெட் வளர்ச்சி ஆரம்பமாச்சு.
இப்போது ஆப்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள். நாசா அப்படின்றது ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அப்போது இது கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த ஐபிஎம் பாருங்கள், இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி, இதுவும் கிடையாது. மைக்ரோசாஃப்ட்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஆப்ராநெட் அப்படின்றது தான் என்ன பண்ணியிருக்கு, இன்டர்நெட்டுக்கு பேஸ் அமைஞ்சிருக்கு. இன்டர்நெட் ஆரிஜின் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஆப்ராநெட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் MS Excel ஃபைல்ஸ்? MS Excel கோப்புகளின் நீட்டிப்பு என்ன? இப்போ நீங்கள் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது நீங்கள் சேவ் பண்ணுறப்ப என்னவா சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அதுதான் இந்த எக்ஸ்டென்ஷன். எப்படி சேவ் பண்ணுற ஃபைல் லாஸ்ட்டில் என்ன காமிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பிபிடி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா .ppt அப்படின்னு காமிக்கும். இப்போ நீங்கள் நோட்பேடில் சேவ் பண்ணிங்கன்னா .txt அப்படின்னு காமிக்கும். ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் தனி ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் MS வேர்டுக்கு .doc அப்படின்றது வரும், MS பவர் பாயிண்ட்டுக்கு .pptன்னு வரும். இப்போது MS எக்ஸலுக்கு என்ன அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். .txன்றது சிம்பிள் டெக்ஸ்ட் ஃபைலுக்கு வரும். எக்ஸல் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் .xls. இப்போ புது வெர்ஷன்ஸில் .xlsx இப்படி என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸாம்ஸில் யூஸ்வலாக .xls அப்படின்றதான் கேட்பாங்க. விச் ஒன் இஸ் அ கிளவுட் ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம்? கிளவுட் ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம் என்பது என்ன அப்படின்னு இதில் வந்து எது கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க. கிளவுட் ஸ்டோரேஜ்னா என்ன? ஃபைல்ஸை இன்டர்நெட்டில் சேவ் பண்ணி எங்கே இருந்தாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்னா கூகுள் டிரைவ் சொல்லலாம், ட்ராப்பாக்ஸ் சொல்லலாம். இப்போ ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஃபயர்ஃபாக்ஸ் இது வந்து ஒரு வெப் ப்ரௌசர், அதனால் இது வராது. VLC அப்படின்றது ஒரு மீடியா பிளேயரு, அப்போ இதுவும் வராது. எக்ஸல் இது வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர், அப்போ இதுவும் வராது. கிளவுட் ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம்ன்றது ட்ராப்பாக்ஸ், இது ஆன்லைன் ஸ்டோரேஜ் சர்வீஸு. ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு, டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். A kilobyte is equal to, ஒரு கிலோபைட் கேபி என்பது எத்தனை பைட்ஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டரோட மெமரி பைனரி சிஸ்டமில் வேலை செய்யும், அதனால் பவர் ஆஃப் 2 யூஸ் பண்ணுவாங்க. சில இம்பார்ட்டண்ட்டான வேல்யூஸ் பாருங்கள். 1 KB அப்படின்றது 1024 பைட்ஸ், 1 MB அப்படின்றது 1024 KB, 1 GB அப்படின்றது 1024 MB. இந்த மாதிரி என்ன ஆகும், உங்களுக்கு வேல்யூஸ் வரும். இப்போ ஆப்ஷன்ஸை பாருங்கள். 1000 பைட்ஸ் அப்படின்றது இது டெசிமல் சிஸ்டம் அப்ராக்சிமேஷன், ஸோ இது வராது. 2028 பைட்ஸ், இதுவும் தப்பு. 1024 பிட்ஸு தப்பான யூனிட்டு, ஸோ 1 KB இஸ் ஈக்குவல் டு 1024 பைட்ஸ் அப்படின்றதான் நம்மளோட ஆன்சர். வாட் டஸ் URL ஸ்டாண்ட் ஃபார்? URL என்பதன் விரிவாக்கம் என்ன? URLனா என்ன? நம்ம ப்ரௌசரில் டைப் பண்ணுறப்ப வெப்சைட் அட்ரஸ் ஒன்று டைப் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் URL. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த https://www.google.com இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு URL. இது ஒரு வெப் பேஜை நமக்கு லோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஆப்ஷன்ஸை பாருங்கள். யூனிக் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் கிடையாது. யூனிஃபார்ம் ரெஃபரன்ஸ் லிங்க், இதுவும் தப்பு. யூசர் ரெஃபரன்ஸ் லொக்கேட்டர், இதுவும் தப்பு. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்றதான் நம்மளோட ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? பின்னொரு நோட்டில் எது ஒரு நிரலாக்க மொழி அப்படின்னு கேட்குறாங்க. எது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதில் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஃபஸ்ட் என்ன? கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு லாங்குவேஜ். இப்போ வந்து உங்களுக்கு தமிழ் தெரியும், எனக்கும் தமிழ் தெரியும், ஸோ நான் பேசுறது உங்களுக்கு புரியுது, நீங்கள் பேசுறது எனக்கு புரியுது. இப்போ கம்ப்யூட்டருக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது. அதுக்கு தெரியுற மாதிரி நம்ம பேசணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் நம்ம பேசணும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C, ஜாவா, பைத்தன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போது ஆப்ஷன்ஸ் பாருங்கள். HTML அப்படின்றது இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, இது மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ HTML கேன்சல் பண்ணிக்கிறேன். MS Word இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் டைப் பண்ணுறது யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர், இதுவும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த எக்ஸல் பாருங்கள், இது வந்து ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர், இதுவும் நம்மளோட ஆப்ஷன் வராது. ஸோ பைத்தன்றது வந்து உங்களுக்கு ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், நிறைய இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. வாட் டஸ் IP ஸ்டாண்ட் ஃபார் இன் நெட்வொர்க்கிங்? நெட்வொர்க்கிங்கில் IP என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. இன்டர்நெட்டில் ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு யூனிக்கான அட்ரஸ் இருக்கும், அதுதான் இந்த IP அட்ரஸ். இந்த அட்ரஸ் சிஸ்டம் எதை டிஃபைன் பண்ணுறது என்ன? இன்டர்நெட் புரோட்டோகால். ஆப்ஷன் C, மற்றதெல்லாம் தப்பு. விச் டிவைஸ் கன்வெர்ட்ஸ் டிஜிட்டல் சிக்னல்ஸ் டு அனலாக் அண்ட் வைஸ் வர்சா? எந்த சாதனம் டிஜிட்டல் சிக்னல்களை அனலாக் சிக்னல்களாகவும் அனலாக் சிக்னல்களை டிஜிட்டல் சிக்னலாகவும் மாற்றுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் சிக்னல்ஸ் என்ன? கம்ப்யூட்டர் டிஜிட்டல் சிக்னல்ஸ், 0s and 1s, இதுதான் என்ன? இது டிஜிட்டல் சிக்னல்ஸ். இப்போது அனலாக் சிக்னலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் லைனை சொல்லலாம். இது ரெண்டுத்தோட ஃபார்மேட்டையும் கன்வெர்ட் பண்ணுறக்கூடிய டிவைஸ் என்ன அப்படின்றத நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதில் மோடம் அப்படின்றது என்னென்னா மாடுலேட்டர் ப்ளஸ் டிமாடுலேட்டர். இப்போது டிஜிட்டலாக ஒரு சிக்னல் இருக்குது, 0, 1 இருக்குது, அதை என்ன பண்ணுறோம், அனலாக மாற்றுறோம். அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறாங்க, மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அனலாக ஒரு சிக்னல் இருக்குது, அதனால் டிஜிட்டலாக மாற்றுறேன் அப்படின்னா அது டிமாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆப்ஷன்ஸை பாருங்கள். ரவுட்டர் அப்படின்றது
நெட்வொர்க் ரவுட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதனால் என்ன பண்ணாது, ரவுட்டர் வராது. ஹப்புன்றது ஒரு நெட்வொர்க் டிவைஸ், டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், அப்போது இதுவும் நமக்கு வராது. நெக்ஸ்ட் இந்த டிசைன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்போ இதுவும் வராது. மோடம் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு, டிஜிட்டல் சிக்னல்ஸ், அனலாக் சிக்னல் அண்ட் அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாகவும் மாற்றி என்ன பண்ணும், கொடுக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? பின்வருவனவற்றில் எது உயர்நிலை நிரலாக்க மொழி அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இன்னொன்று லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்ன்றது நம்ம மனுஷங்களுக்கு ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிளாக நம்ம சி, பேசிக், பைத்தன் இதெல்லாம் சொல்லலாம். லோ லெவல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு டேரெக்டாக புரியும். எக்ஸாம்பிளாக மிஷின் லாங்குவேஜ் சொல்லலாம். இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சின்றது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பேசிக்ன்றது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பைத்தன்றது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ், மிஷின் லாங்குவேஜ்ன்றது தான் நம்மளோட ஆன்சர். ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, எது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாதுன்னு கேட்குறாங்க. அப்போ மிஷின் லாங்குவேஜ் தான் நம்மளோட ஆன்சர். மிஷின் லாங்குவேஜ்ன்றது பைனரி 0s and 1s ஃபார்மெட்டில் இருக்கும். இன் கம்ப்யூட்டிங் வாட் டஸ் ஐஎஸ்பி ஸ்டாண்ட் ஃபார்? கணினித்துறையில் ஐஎஸ்பி என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐஎஸ்பினா என்ன? நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு கனெக்ஷன் யார் தர்றாங்க? ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல், இவங்க தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஐஎஸ்பி. ஆப்ஷன் ஏ. மற்ற ஆப்ஷன்லாம் இந்த ஃபுல் ஃபார்ம்ஸ் என்ன இருக்குது, தப்பாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறோம். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்எம்டிபி யூஸ்ட் இன் இமெயில் கம்யூனிகேஷன்? மின்னஞ்சல் தகவல் தொடர்பில் பயன்படுத்தப்படும் எஸ்எம்டிபி என்பதன் முழு வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்எம்டிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். நீங்கள் இமெயில் அனுப்புறீங்களா, அந்த மெயில் எப்படி ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு போகுது, அதுக்கு யூஸ் ஆகிற ப்ரோட்டோக்கால் தான் இந்த எஸ்எம்டிபி. எஸ்எம்டிபி என்ன பண்ணும், சென்டரில் இருந்து, இப்போ நான் உங்களுக்கு இமெயில் அனுப்புகிறேன்னா நான் தான் சென்டர், நீங்கள் தான் ரிசீவர். சென்டர்லேருந்து ரிசீவருக்கு இமெயில் அனுப்பக்கூடிய ப்ராசஸை ஹேண்டில் பண்ணும். சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறோம். மற்றதெல்லாம் ஆப்ஷன் தப்பு. எஸ்எம்டிபினா மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால். இன் எக்ஸல் வாட் டஸ் த ஃபங்க்ஷன் சம் bracketsல A1 to A5 do? எக்ஸலின் சம் A1 to A5 என்ற ஃபங்க்ஷன் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸலில் நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். எக்ஸலில் சம் ஃபங்க்ஷன்னா என்ன, அது என்ன பண்ணும், கொடுத்துருக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட்டை தரும். நீங்கள் A1லேருந்து A5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A1லேருந்து A5 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா செல்லும். இப்போது இங்கே மல்டிப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு சம்முன்றது அடிஷன், அப்போது மல்டிப்ளிகேஷன்றது ஆப்ஷன் ஏ வராது. ஆட் நம்பர்ஸ் இன் செல்ஸ் A1 and A5, A1 A5 அப்படின்னு இருக்கக்கூடிய 2 செல்லை மட்டும் என்ன பண்ணுமா, ஆட் பண்ணுமா. ஆனால் நமக்கு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய A1 to A1, A2, A3, A4, A5 இது வரைக்கும் உள்ள எல்லா செல்ஸையுமே என்ன பண்ணும், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், செகண்ட் ஆப்ஷனையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். ஆட் ஆல் நம்பர்ஸ் ஃப்ரம் A1 to A5, A1லேருந்து A5 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணும். அப்போது நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி. மோர் தென் ஒன் ஆஃப் த அபோவ், ஒன்று மட்டும் தான் இதில் கரெக்ட். ஆனால் இவங்க மோர் தென் ஒன் ஆஃப் த அபோவ்னு சொல்லியிருக்காங்க, 2 இது கரெக்டாக இருக்கிற மாதிரி. அதனால் ஆப்ஷன் டியும் எலிமினேட் பண்ணிக்கிறோம். வாட் டஸ் த டேர்ம் பிட் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு கேட்குறாங்க. பிட் என்ற சொல் எதை குறிக்கிறது? கம்ப்யூட்டரில் ஸ்மாலஸ்ட் டேட்டா யூனிட் என்னன்னு கேட்டாங்கன்னா அதுதான் பிட். பிட்டுன்றது 0 and 1 இது மட்டும்தான் என்ன இருக்கும், பிட்டில் இருக்கும். அதனால் பிட்டை பைனரி 2 வேல்யூஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் தப்பு. ஸோ ஆப்ஷன் டி பைனரி டிஜிட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். மற்றதெல்லாம் ராங்கான ஆப்ஷன்ஸ். விச் ஒன் இஸ் நாட் அ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்? கணினி வலையமைப்பின் வகை அல்லாதது பின்வருவனவற்றில் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம். பேன் அப்படின்றது பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ப்ளூடூத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் கனெக்ஷன்ஸ்லாம் பேனில் வந்துடும். லேன் அப்படின்றது லோக்கல் ஏரியா நெட்வொர்க், நம்ம ஸ்கூலில் யூஸ் பண்ணுறது, ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதெல்லாம் லேன்ஸ். வேன்ன்றது வைட் ஏரியா நெட்வொர்க் இட் செல்ஃப் என்ன பண்ணுறோம், அந்த பிக் ஏரியாவை நம்ம வேன் அப்படின்னு சொல்கிறோம். நேன்ன்றது தான் என்னது, ஒரு நெட்வொர்க் கிடையாது. அதனால் நேன்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் நம்ம பேரசன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.